ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் வந்து நம்ம எந்த மாதிரி ப்ரீடிங் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத லைன் பை லைன் பார்த்துடலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர். இன்றைக்கி நம்ம ஃபேமிலிஸ்க்கு ஒரு குட் நியூஸ். யாருமே மிஸ் பண்ணி எல்லா கல்ச்சர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளை நேரில் பார்த்துட்டீங்கன்னா அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபார்மில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு இந்த கோல்டு தான். இது வந்து நம்ம ஓன் ப்ரீடிங் தான் கைஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேரண்ட்டு தான். ஸோ பேரண்ட்டு கேட்குறவங்களுக்கு நான் இதிலேருந்து தான் செலக்ட் பண்ணி தருவேன். அண்டு வந்து இதோட பேட்ஜை வந்து நான் 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். எல்லா பேட்சையும் நான் லைன் பை லைனாக காட்டுறேன். தென் வந்துட்டு நீங்கள் டாப் வியூவில் மட்டும் காமிக்கிறீங்க, எனக்கு வந்துட்டு சைடு வியூவும் காமிங்க, அப்படி இல்லைன்னா கையிலையாவது எடுத்து காமிங்க ப்ரோ, அவ்வளோக்கு எனக்கு குவாலிட்டி தெரில அப்படின்னு கேட்குறீங்க. பட் உங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நானும் வந்துட்டு ஒர்க்கு போயிடுறேன். என்னால் நைட் டைம் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியுது கைஸ். ஸோ என்னோடய சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் உங்களுக்காக கையிலையும் எடுத்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் கோல்டில் மெயிலு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க ஃபிஷ்ஷையே நான் காமிச்சிட்றேன். பிகாஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு சேம் சைஸாக வந்துட்டு என்னால் டெலிவரி பண்ண முடியாது. செமிடல்ட் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம காமிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இதில் இருக்க மாதிரி பெருசும் வரும். அண்டு வந்துட்டு பேரண்ட் ஃபிஷ்னால் பெருசு வரும். மீடியம் சைஸ்னால் இது தான் செமிடல்ட்டு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ப்ரீடிங் ஸ்டேஜ் தான். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்துக்குங்க நான் எந்தளவுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம இதில் வந்துட்டு கோல்டில் குவாலிட்டி சத்தியமாக குறையாது. நீங்கள் ஒன் டைம் பை பண்ணி பாருங்கள் நண்பா, அப்போ தானே உங்களுக்கும் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோல்டில் ஒரு மீடியம் குவாலிட்டியை நான் காமிச்சிட்றேன். ஏன்னா இது வந்து இன்னும் கோல்டு சேடு ஃபுல்லாக வரல, உங்களுக்கு வீடியோலேயே கிளியராக தெரியும். இது வந்து குட்டி தான், ஜஸ்ட் ஒரு 4 months பேபி தான். பட் வந்து நான் மெயில் ஃபீமேல் ஒட்டுக்கா விட்டதுனால இதுவும் ப்ரீட் ஆகிருச்சு. ஆர்டர் போடுறவங்களுக்கு சேம் இதே தான் அனுப்புவேன். ப்ரீடிங் பேர்ஸ் தான். இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு எக்லோடட் இருக்கும் அப்படின்னு. சேம் நான் இந்த ஃபிஷ் தான் அனுப்ப போகிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அண்ட் வந்து ஃபீமேலோட குவாலிட்டி வந்துட்டு இங்கேயே உங்களுக்கு தெரியும், ஃபுல் கோல்டு நிறையாவே இருக்கும். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கோல்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. வாங்க அடுத்த குவாலிட்டி பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக அப்போ வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷே வந்துட்டு இந்த ஃபுல் பிளாக் தான். இதை வந்து ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க. இது குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஆக்சுவல். நீங்கள் கப்பி ஃபிஷ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து குட்டிங்களை சாப்பிடாது, உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டீஸ் இருக்குது, அது கூடயே தான் பேரண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி இந்த குட்டியை வந்து வளர்த்தலாம். இது வந்து செமிடல்ட் ஸ்டேஜ் தான் நான் தருவேன். இது வந்து என்கிட்ட இருக்கிறது ஒரு 4 months பேபி தான். பட் டைல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இதுவே வந்து நிறைய பேர்த்துக்கு பெருசாக தான் தெரியும். இன்னும் வந்து பெருசாக வருங்க. ஓகேங்களா? இந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பக்காவாக இருக்கும். என்னடா மெயில் மட்டும் காட்டுறேன், ஃபீமேல் காட்ட மாட்டேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபீமேலும் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், ஃபீமேலும் வந்துட்டு சேம் மெயில் மாதிரியே ஃபுல்லாக வந்துட்டு பிளாக்காக தான் இருக்கும். நீங்கள் நிறையா ஷாப்பில் வந்துட்டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ப்ரோ ஏன் ப்ரோ ஃபீமேலுக்கு மட்டும் கலரே வரமாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க. பட் நம்மக்கிட்ட இருக்க ஃபீமேல்ஸை வந்து நீங்களே செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஜெட் பிளாக்கை பொறுத்தளவுக்கு மெயில் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு சேம் கலரில் தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு தரம் குறையாதுங்க. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டீங்க. பட் அது எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் தனியாக மெசேஜ் பண்ணியிருப்பேன். பட் இதை வந்து இந்த குவாலிட்டி வந்து நீங்களே செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் கைஸ். நம்மக்கிட்ட செக் பண்ணி ஃபஸ்ட்டு சேட் பண்ணி பாருங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்பினா பிடிச்சா வாங்குங்க, ஓகேங்களா கைஸ். கொஞ்சம் எல்லாத்துக்கும் சாரி. ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஆக்சுவல் நான் வழக்கம் போல் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நைட் டைமில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நார்மல் குவாலிட்டிலேயே நான் காமிச்சிடுறேன். இது வந்துட்டு ஆஃப் மூன் எல்லோ டைகர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் காட்டிடுறேன். இப்போ பாருங்கள் தெரியும். இது வந்து ஆஃப் மூன் எல்லோ டைகர்னு சொல்லுவாங்க, OHMன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவல் மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு வந்துட்டு நல்லாவே லென்த் டைலாக வந்துடும். இது வந்து குட்டிங்களை சாப்பிடாது. இது கூடயே வந்து குட்டிங்களாம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் கையில் எடுத்து காமிச்சிடுறேன். இது மெயில் அண்ட் ஃபீமேலோட குவாலிட்டி வந்துட்டு நீங்களே வீடியோவில் செக் பண்ணி வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் கூட வந்து பார்த்துக்கலாம். குட்டீஸும் வந்து இது கூடயே வந்துருச்சு. ஸோ இதை தொந்தரவு பண்ண வேணால் நம்ம விட்டுடலாம். இது எக்கச்சக்கமான பேஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.
ஃபிஷ்ஷை பிடிச்சி காமிச்சிட்டு இருக்க மேதே கூட ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அவனை ஏன்டா எள்ளு தான் என்னைக்கு காயணும், எலிப்புழக்க எதுக்கடா காயணும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரிம்ப்பு குட்டிங்க. இவனும் வந்துட்டு நம்மக்கிட்ட தாராளமாக மாட்டிக்கிட்டான். ஸோ இவனை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ரிம்ஸும் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. நம்மளோட கேட்லாக்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. வேணும்னா டவுட்ஸ் கூட கேளுங்க, நான் நிறைய டவுட்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பேன். பட் ப்ரீடிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் போகலாம். கைஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸையும் என்னால் கவர் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போட பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 or 3 days வந்துட்டு எல்லா கலெக்ஷன்ஸும் கவர் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டுடுறேன். இது வந்து நான் லாஸ்ட்டு கலெக்ஷன்ஸாக வந்து காமிச்சிட்றேன். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ரெட் ட்ராகன், அதாவது ரெட் ட்ராகனோட ப்ரைஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு 3 month பேபிஸ் தான். ஃபஸ்ட்டு ப்ரீடிங் தான், பேட்ச் 1 தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு பை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைஸை வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி என்னென்ன ஃபிஷ் எந்த ப்ரைஸில் வந்து இருக்குதுன்னு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு நான் குட்டியை க்ரூம் பண்ணலாம் தான் இந்த குட்டியை இந்த டேங்க்கில் வந்துட்டு நான் போட்டேன். பட் குட்டி போட்டு இந்த சைஸில் இருக்குதுன்னா அது நம்ம கிட்ட ப்ரீடான குட்டி தான். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க இதிலே விட்டுடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ முடிஞ்சுன்னு ஓடிடாதீங்க. பர்பிள் பெரி ட்ராகனோட ப்ரைஸை காமிச்சேன், ஆனால் பேரண்ட்டை காமிக்கலையே குமார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். இதுதான் அவங்களோட அப்பா அம்மா. இது போக நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 5 pairs வந்துட்டு நமக்கு பேரண்ட்டாகவே வச்சுருக்கோம். ஸோ பேரண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரே ஒரு பேர் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். குவாலிட்டி வைஸில் பயங்கரமாக இருக்குங்க. சைடு வியூவில் பார்த்துட்டிங்கன்னா நீங்களே எனக்கு இது வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டுருவீங்க. ஸோ வேணும்னு கேட்டாலும் இது வந்து கிடையாது. சேல் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, ப்ளூ கலரில் இருக்குது, இது என்ன ரகசியமாக பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு தானே கேட்பீங்க. ரகசியமெல்லாம் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவும் ஆரம்பிக்க மாட்டேன்னு தெரியும். நம்மக்கிட்ட ப்ளூ கை வந்துட்டு பேரண்ட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். அண்ட் வீடியோவில் இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதோட ப்ரீடிங் மெத்தட்ஸ் எல்லாமே லைன் பை லைனாக வீடியோவில் வரதான் போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை வந்துட்டு பாருங்கள், லைன் பை லைனாக வரும். இது போக நம்மக்கிட்ட வந்துட்டு ஏஞ்சல் ப்ரீடிங் மெத்தட்ஸும் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அது போக வந்துட்டு நம்மக்கிட்ட எல்லோ பிங்க்கு, இது போக வந்துட்டு நிறைய ப்ரீடிங் மெத்தட்ஸை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளாக லோ காஸ்ட் பட்ஜெட்டில் வந்துட்டு எப்படியெல்லாம் ப்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத லைனாக சொல்லித்தரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக போலார் பேரட் ப்ரீடிங்கும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்கமிங் வீடியோஸை எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.